Next topic, modern periodic table. With reference to the modern periodic law, the elements were arranged in the increasing order of their atomic number to form the modern periodic table. The modern periodic table is a tabular arrangement of elements in periods and groups, highlighting the regular repetition of properties of the elements. So modern periodic table அப்படிங்கிறது அதாவது டேபிள் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸை டேபிள் அதாவது எலமெண்ட்ஸை டேபிள் ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பீரியட் வைஸாகவும் குரூப் வைஸாகவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரெப்புடேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பீரியடு ஃபஸ்ட் லைன் போயிடுச்சு, திருப்பி செகண்ட் லைனில் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக வருது இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சேம் ப்ராப்பர்ட்டி இருக்குது, செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, தேர்ட் எலமெண்ட்ஸ்க்கு அதுக்கு தனியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ். பீரியட்ஸோட ஃபியூச்சர்ஸ் என்ன? பீரியட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த்து பீரியட், ஃபிஃப்த்து பீரியட், சிக்ஸ்த்து பீரியட், செவன்த் பீரியட். ஸோ டோட்டலாக 7 பீரியட்ஸ் இருக்குது. த ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்டு பீரியட்ஸ். அன்லைன் பண்ணிக்கோ, 1 மார்க்கில் த ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்டு periods. There are 7 periods in the periodic table. So periodic table la total 7 periods இருக்குது. ஓகேங்களா? So first period பாருங்க, atomic number 1 and 2. This is the shortest period. 1 மார்க்ல அன்லைன் பண்ணிக்கோங்க. Shortest period. It contains only 2 elements, hydrogen and helium. Hydrogen atomic number 1, helium atomic number 2. So first periodல ரெண்டே எலமெண்ட் தான் இருக்குது. இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னரில் ஹைட்ரஜன், ரைட் சைடு கார்னரில் ஹீலியம். ஸோ 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஷார்ட்டஸ்ட் பீரியடுன்னு சொல்கிறோம். செகண்ட் பீரியட் அட்டாமிக் நம்பர் 3 to 10. திஸ் இஸ் அ ஷார்ட் பீரியட். இட் கண்டைன்ஸ் 8 எலமெண்ட்ஸ். அன்லைன் பண்ணிக்கோ. இட் இஸ் அ ஷார்ட் பீரியடையும் அன்லைன் பண்ணிக்கோங்க. கண்டைன்ஸ் 8 எலமெண்ட்ஸ், அதையும் அன்லைன் பண்ணிக்கோங்க. லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3லேருந்து நியான் அட்டாமிக் நம்பர் 10 வரைக்கும் டோட்டலாக 8 elements இருக்குது. தேர்ட் பீரியட் அட்டாமிக் நம்பர் 11 to 18. திஸ் இஸ் ஆல்சோ எ ஷார்ட் பீரியட். இட் கண்டைன்ஸ் 8 elements. இதுலேயும் வந்து 8 elements இருக்குது. சரிங்களா? சோடியம் அட்டாமிக் நம்பர் 11 to ஆர்கான் அட்டாமிக் நம்பர் 18. நெக்ஸ்ட் ஃபோர்த் பீரியட் அட்டாமிக் நம்பர் 19 to 36. திஸ் இஸ் த லாங் பீரியட். இட் கண்டைன்ஸ் 18 elements. பொட்டாசியம் to கிரிப்டான். This includes 8 representative elements and 10 transition elements. அன்லைன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 10 transition elements இருக்குது, 8 வந்து representative elements இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பீரியட் அட்டாமிக் நம்பர் 37 to 54. 37லேருந்து 54 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஃபிஃப்த் பீரியடில் இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ ஏ லாங் பீரியட். இதுவும் வந்து லாங் பீரியட். இட் கண்டைன்ஸ் 18 elements. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 elements இருக்குது. Rubidium to xenon. This includes 8 representative elements and 10 transition elements. இதுலேயும் வந்து 8 வந்து representative elementsன்னு சொல்கிறோம், 10 வந்து transition elements. That is D block elementsன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் பீரியட் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 55 to 86. This is the longest period. சரிங்களா? சிக்ஸ்த் பீரியட் வந்து லாங்கஸ்ட் பீரியடுன்னு சொல்கிறோம். It contains 32 elements. Cesium to radon. Cesium atomic number 55, radon atomic number 86. This includes 8 representative elements, 10 transition elements and 14 inner transition elements. 14 inner transition elements வந்து 6th பீரியடில் இருக்குது. அந்த 14 inner transition elements நம்ம லாந்தனைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th பீரியட் பாருங்கள், அட்டாமிக் நம்பர் 87 to 118. Like the 6th period, this period also accommodate 32 elements. So இதுலேயும் 32 elements இருக்குது. Recently 4 elements have been included by IUPAC. ஸோ இதில் வந்து ரீசெண்டாக 4 எலமெண்ட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலமெண்ட்ஸில் பீரியட் பாருங்கள், டோட்டலாக பீரியட் வைஸ், அதாவது லெஃப்ட் சைடு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 பீரியட்ஸ் இருக்கா? அதே மாதிரி குரூப் பாருங்கள், 1லேருந்து 18th குரூப் வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 அப்படிங்கிறது ஹைட்ரஜன் ஸ்டார்ட் ஆகுதா, அது ஃபஸ்ட்டு குரூப். சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஹீலியம் 18th குரூப் இருக்கா? ஸோ இது ஹைட்ரஜன் டு ஹீலியம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பீரியட்.
அடுத்தது லித்தியம் பாருங்கள், அட்டாமிக் நம்பர் 3 லித்தியம், அதில் இருந்து லாஸ்ட்டாக அட்டாமிக் நம்பர் 10 நியான் வரைக்கும் இருக்கிறது செகண்ட் பீரியட். அதே மாதிரி சோடியம் அட்டாமிக் நம்பர் 11ல் இருந்து ஆர்கன் வரைக்கும் இருக்கிறது தேர்ட் பீரியட். அடுத்த பொட்டாசியம் அட்டாமிக் நம்பர் 19 to 36 இது வந்து ஃபோர்த் பீரியட். அட்டாமிக் நம்பர் 37 to 54 இது நம்ம ஃபிஃப்த் பீரியட் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், அட்டாமிக் நம்பர் 55 to 86 இதை சிக்ஸ்த் பீரியடுன்னு சொல்கிறோம். 87 to 118 இதை வந்து நம்ம செவன்த் பீரியடுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பீரியடை வந்து ஷார்ட் பீரியட், செகண்ட் தேர்ட் ரெண்டுமே ஃபஸ்ட் ஒன் ஷார்ட்டஸ்ட் பீரியட், செகண்ட் அண்ட் தேர்ட் லாங் ஷார்ட் பீரியட், 4 and 5 லாங் பீரியட், 6 and 7 லாங்கஸ்ட் பீரியட். ஓகேங்களா? ஸோ பீரியட் வைஸ் 7 இருக்குது, குரூப் வைஸ் பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பாருங்கள், சிக்ஸ்த் பீரியடில் அதாவது 57 to 71 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸை தனியாக லாந்தனைட்ஸ்ன்னு சொல்லி கீழே பிளேஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே ஆக்டினைடு, அதுலேயும் 14 எலமெண்ட்ஸ் இருக்கா. இது பார்த்தீங்க அப்படின்னா செவன்த் பீரியடில் அட்டாமிக் நம்பர் 89 to 103 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆக்டினைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த லாந்தனைடு ஆக்டினைடு ரெண்டுமே நமக்கு சிக்ஸ்த்து பீரியட்லேயும் செவன்த் பீரியடில் இருந்தும் தனியாக எலாபரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்காங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் டி பிளாக்கை. இந்த டி பிளாக்ல இருந்து தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கிறனால, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்க்கு உள்ளே இருந்து எடுத்துருக்கிறனால இதை வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் இருந்து எடுத்ததுனால இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு இந்த ரெண்டு குரூப்பையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே சமயம் 3 to 12 இந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். குரூப் நம்பர் 13 to 18 இந்த எலமெண்ட்ஸை நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? அதே கார்னரில் அந்த டேபிளில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாந்தனைடு 14 எலமெண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஆக்டினைட்ஸ் 14 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. இந்த ரெண்டு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் டோட்டலாக 7 பீரியட் இருக்குது, 18 குரூப் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிளாக்ஸ் இருக்குது, எஸ் பிளாக், டி பிளாக், பி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பீரியாடிக் டேபிள், மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் நம்ம வந்து பார்த்துருக்கோம்.